ராசியா லக்னமா ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ராசிப்படி நம்ம பலன் எடுக்கிறோமா லக்னப்படி பலன் எடுக்கிறோமா? ரீசெண்டாக நான் போட்டிருந்த ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் கூட என்கிட்ட வந்து டைம் கிடைக்கல, லக்னம் தெரியலை, அதனால் நான் ராசிப்படி எடுக்கிறேன், அந்த நபருக்கு 45 வயதிற்கு மேலானதுனால ராசிப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து கேட்டிருந்தீங்க, அப்போ ராசிப்படி பார்க்க தேவையில்லையா அப்படின்னு பர்சனல் டிஎம்மில் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்தவங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்க வீடியோ அப்படின்னு எடுத்துக்கங்க, ஒரு புரிதலுக்கான வீடியோ அப்படின்னு எடுத்துக்கங்க. லக்னம்னா என்ன, ராசினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். முதல்ல லக்னம் அப்படிங்கிறது உங்களோட உயிர், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய கர்மாவனுடைய மிக பெரும் பங்கை உங்களுடைய லக்னமே முடிவு செஞ்சிடும். நீங்கள் பிறப்பு லக்னம் என்னவோ அது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னவா பிறந்திருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு பிறந்திருக்கீங்க, என்ன செய்வதற்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை கிட்டத்தட்ட 70% உங்களுடைய லக்னத்திலேருந்தே எடுத்துடலாம். இந்த லக்னமா சூப்பராக இருக்கும், இந்த லக்னமா பிரச்சனை தான், லக்னாதிபதி எப்படி இருக்கார், இதை தான் நாங்கள் முதல்ல எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஸோ லக்னம் தெரியாமல் இருக்காதீங்க. உங்களுடைய லக்னம் என்ன, பிறப்பு ஜாதகத்தில் ஒரு டேஷ் மாதிரி போட்டு லான் போட்டிருக்கும், அது என்ன லக்னம் அப்படிங்கிறது பாருங்கள். நீ கம்ப்யூட்டர் ஜோதிடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, எல்லாமே அவர் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்காருங்கிற வரைக்கும் கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஆன்லைனில் அந்த மாதிரி போட்டு ஒரு நார்மல் காப்பியாவது உங்களோட வச்சுக்கோங்க. இல்லை தேவைப்பட்டதுன்னா ஒரு ஜோதிட நிலத்தை அணுகி எடுத்துக்கோங்க, எங்களை மாதிரி ஜோதிடர்களை அணுகி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, பலன்கள் வந்து நிறைய பேர் வெறும் கோச்சார பலன்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு இந்த வாட்டி குரு பயிற்சியில் ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வந்து போடுறீங்க. குருபலன், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ஏன் சுக்கர பயிற்சி கூட போடுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் அதெல்லாம் ஒரு 10% 20% கூட பெரிய தாக்கத்தை கொடுக்காது. மேபி சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சிகள் மட்டும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா அவர்கள் எல்லாம் வருட கணக்கில் ஒரு இடத்துல இருந்து ஒரு கோச்சாரம் வந்து பண்ணுறாங்க. மற்ற எல்லா பிளானட்டுமே, இப்போ சந்திரன் 3 நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார், சுக்கிரன் வந்து 1-1.5 மாதங்கள் இருப்பார், செவ்வாய் 4 மாதங்கள் இருப்பார், சூரியன் ஒரு மாதம் இருப்பார். ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பயிற்சி பார்த்து பலன் வந்து பிரயோஜனம் இல்லை. ராசி தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், இதுக்கான பயிற்சிகள் தான் பார்க்க முடியும். மாதம் பார்த்துட்டு இருக்க முடியும். இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கிறது, பணமழை கொட்ட போகிறது, திருமணம் கைகூடிரும், அங்கே வந்து தசை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும், உங்களோட லக்னப்படி உங்களுக்கு ராகதசை சனி புக்தி போயிட்டுருக்கும். அப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு பெண் அமையும் அல்லது வரன் அமையும்? அப்படி அமைஞ்சாலும் அது எப்படி சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு? ஸோ உங்களுடைய லக்னம் என்ன, லக்னப்படி என்ன தசாபுக்திகள் நடக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ராசி முக்கியமே இல்லையா அப்படின்னா, ராசி முக்கியம்தான், ஆனால் அது செகண்டில் தான் வரும். 70% லக்னத்தில் முடிவாயிருதுன்னா அடுத்த 30% வந்து ராசியில் முடிவாகும். அல்லது ஒருவேளை லக்ன வலுவே இல்லை, லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு, லக்னத்துக்கு சுபர் தொடர்பே இல்லை, எந்தவித நன்மையும் லக்னத்தில் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு மாத்திரம் ராசி வந்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். லக்னம்ங்கிறது உங்களுடைய தந்தையை போல, ராசிங்கிறது உங்களுடைய தாயாரை போல. சந்திரன் அதுதானே நம்ம பேசிக் ஜோதிடமே, சூரியனை சந்திரனை சார்ந்தது தான். ஸோ சூரியனால் ஏற்படுவதுதான் லக்னம். நீங்கள் பிறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சூரிய ஒளி பூமியில் எந்த இடத்துல உதிச்சுக்கிட்டு இருந்ததோ அதுதான் உங்களுடைய லக்னம். ஸோ அது உங்களுடைய ஆத்மாவுக்கான முழு கர்மாவையுமே சொல்லிடும். ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயார் போல உங்களுக்கு ஒரு உடல் கொடுத்து, உங்களுடைய அழகு கொடுத்து, உங்களுக்கு ஒரு மன வலிமை கொடுத்து, சரிங்களா, இது எல்லாமே சந்திரனுடைய வேலை. ஒரு ராசிகளுக்கு சந்திரன் நல்லவராக வருவார், ஒரு ராசிகளுக்கு சந்திரன் கெடுதல் வருவார். சூரியனும் அதே போல் வருவார். சில ராசிகளுக்கு துலாம்லாம் சூரியன் தான் தலை சிறந்த பாவி, அவர் எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்த முழுசும் கெடுத்து குட்டிச்சோர் பண்ணக்கூடிய எல்லா பவனும் சூரியன் கிட்டே இருக்கும். துலா லக்னத்துலலாம் பிறந்தவங்க சூரியனால் படுற கஷ்டங்களை நம்ம சொல்லி மாளாது. நிறைய பேர் வந்து அரசு தண்டனை பெறக்கூடிய காலங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னம் சூரிய புக்தி வரும்போது, சூரிய சந்திரர்களோட பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. தந்தையால் பிரயோஜனமே இருக்காது. இது வேற ஒரு பகுதி. பட் உங்களுடைய லக்னம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூரிய ஒளி, அதனுடைய முழு தன்மையும் அங்கே இருக்கும். அந்த ஒளி தான் உங்களுடைய ஜோதி இடம் அப்படிங்கிறதே வந்து அந்த ஜோதியிலேருந்து தான் வருது, அந்த ஒளியிலேருந்து தான் வருது. ஸோ உங்களுடைய லக்னம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அதை வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பொறுத்து தான் இப்போ ராசிக்கான பலன் போடலாமான்னா நானும் போடுறேன். ராசியினுடைய காரர்கள் எப்படி இருப்பாங்க, மீன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, மீன லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து கமர்ஷியலாக உங்களுக்கு உங்கள் வியூஸ் வாங்குறதுக்கு நான் போடலாம். பட் வந்து உங்களுடைய லக்னம் தான் முழுசாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். மீன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அந்த தன்மையே இல்லையே. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப டாமினேட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரொம்ப நெருங்கினவர்கள் நிறைய சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்க. சீற்று மிகுந்த சிம்மராசிக்காரர்களும் இருக்கிறாங்க. பட் இருக்கிற இடமே தெரியாமல் மிக அமைதியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய, ஆனால் புத்திசாலியான, ஷைன் ஆகக்கூடிய, எல்லோரையும் வசூகரிக்கக்கூடிய, ஆனாலும்
இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோ முன்னாடி வந்து நிற்கணுங்கிற அமைப்போலாம் அவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அவருடைய லக்னம் அதுக்கு பொருத்தமற்ற ஒரு லக்னமாக இருக்கும். இப்போ இதே துலா லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்த சிம்ம ராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்ப்பதற்கு சிம்மம் மாதிரியே தெரிய மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்ம லக்னக்காரர்கள்ட்ட அந்த சிம்மத்தினுடைய அத்துணை அமைப்புகளும் ரொம்ப டாமினேட்டிவாக தெரியும். அவங்க சனியினுடைய ராசியாகவே இருந்தாலும் அது மறைமுகமாகவாது அவங்க பின்னாடி அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், பின்னந்தலையில் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராசியிலேருந்து உங்களுடைய தசாபுக்திகள் தொடங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் லக்னம் தான் உங்களுடைய மொத்தத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையவே டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ லக்னம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவசியப்பட்டால் எங்களையும் அணுகுங்க, நாங்களும் உங்களுக்கு உங்களுடைய ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.